முனைவர் சுமதி என்கிற தமிழச்சி தங்கபாண்டியன். தென்சென்னை தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கு அன்பான வணக்கம். தென்சென்னை தொகுதியிலே உங்களோடு கடந்த 5 வருடங்களாக உங்களின் குரலாக, உங்கள் வீட்டு பெண்ணாக பயணித்த நான் இந்த முறையும் மீண்டும் போட்டியிடுகின்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நம்முடைய கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய ஆசையுடன் இந்த தேர்தலில் மிக மிக குறிப்பாக யானை பலத்துடன் நம்முடைய கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய திராவிட மாடல் அரசின் சாதனைகள் நமக்கு பக்கபலமாக இருக்கின்றன. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையில் இந்தியாவிற்கே வழிகாட்டுகின்ற முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு முன்னேறி வருகின்றது. மாண்புமிகு முதலமைச்சருக்கு இருக்கின்ற நிதி நெருக்கடி ஒருபுறம், அரசியல் நெருக்கடி ஒருபுறம், சித்தாந்த நெருக்கடி ஒருபுறம், இவை மூன்றையும் தாண்டி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே தன்னுடைய சமூக நல திட்டங்கள் மூலமாக அதனை கடந்து நெருப்பாற்றிலே நீந்தி வெற்றி பெறுகின்ற மிகப்பெரிய பலமான இந்தியா கூட்டணியை அவர் அமைத்திருக்கின்றார். தமிழ்நாட்டு மக்கள் அவர்களுடைய குடும்பம் ஒவ்வொன்றிற்கும் அவருடைய திட்டங்கள் எப்படி சென்று சேர்ந்திருக்கின்றன என்பதை சொல்லி எங்களை வரவேற்கின்றார்கள். மிக முக்கியமாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், விடியல் பேருந்து திட்டம், புதுவெப்பன் திட்டம், புதல்வன் திட்டம், மக்களை தேடி மருத்துவம், இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். மிக முக்கியமாக இன்றைக்கு உலகமே உற்று கவனிக்கும் வண்ணம் யார் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய கனவு திட்டமான காலை உணவு திட்டத்தை பின்பற்றுகிறார்கள் தெரியுமா? கனடா நாட்டில் அந்த காலை உணவு திட்டம் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய உதாரணத்தை உதாரணமாக எடுத்துக்கொண்டு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்படி குடும்ப பொருளாதாரத்தில் ஒரு குடும்பத்திலே இருக்கின்ற அத்தனை பேருக்கும் சமூக நீதி, சமதர்மம் இவற்றை அடிப்படையாக கொண்ட திட்டங்களின் வாயிலாக நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் 40 இடங்களிலும் நாங்கள் இந்தியா கூட்டணிக்கே வாக்களிப்போம் என்று அமோகமான ஆதரவை அளித்திருக்கின்றார். அந்த வகையிலே இந்த தென்சென்னை தொகுதி என்பது எங்களுக்கு, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் போட்டியிடுகின்ற எனக்கு மிகுந்த அன்பான ஆதரவை நல்குவதை பார்த்தால், உற்சாகமான வரவேற்பை அவர்கள் அளிப்பதை பார்த்தால் 40 இடங்களிலும் நாமே வெல்லப் போகின்றது நிச்சயம். நான் உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட 2019ஆம் ஆண்டில் உடனடியாக நாடு கொரோனாவின் பிடியில் சிக்கியது. என்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியில் தொகுதியின் 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய இந்த 6 தொகுதிகளிலும் முழுமையாக செலவிட்டிருக்கின்றது. ஒவ்வொரு தொகுதிக்கும் பள்ளி கட்டிடங்களை மேம்படுத்துவது, அங்கன்வாடிகள், உள் விளையாட்டு அரங்கங்கள், ஹைமாஸ்ட் விளக்குகள், இந்த தளவாட பொருட்கள், நீர்நிலை மேல் தொட்டிகள், மிக மிக முக்கியமாக சமுதாய நலக்கூடங்கள், மல்டி பர்பஸ் ஹால் என்று அத்தனை நிதியையும் மிக முழுமையாக அவரவர் தேவைக்கேற்ப செலவிட்டிருக்கிறார். தொகுதி வளர்ச்சிக்காக பல தன்னார்வ தொண்டு நிறுவனங்களோடு இணைந்து என்னுடைய அலுவலகத்தின் மூலமாகவே பல்வேறு விதமான நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றனர். மிக மிக முக்கியமாக பிரதமருடைய சாகி என்கின்ற திட்டத்தின் கீழ் சித்தாலப்பாக்கம் கிராமத்தை தத்தெடுத்தோம். இதற்கு பெயர் ஒன்றிய பிரதமருடைய பெயர் என்றாலும் நிதி என்பது என்னுடைய பாராளுமன்ற நிதியிலே இருந்துதான் கொடுத்தோம். அது போக தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுடன் இணைந்து இந்த கிராமத்தை முன்மாதிரி கிராமமாக மாற்றுவதற்காக நீர்நிலைகளை மேம்படுத்துதல், பள்ளி கட்டடங்களை சீரமைப்புதல், பள்ளிகளிலே கழிவறைகள் அமைத்து தருதல், பள்ளி குழந்தைகளுக்கு சுற்றுப்புற சூழல் குறித்ததான விழிப்புணர்வை உருவாக்குதல், இவை தவிர மிக முக்கியமாக வலிமை தமிழச்சி என்கின்ற திட்டத்தின் கீழ் என்னுடைய சகோதரிகளுக்காக அவர்களுடைய அனீமியா குறைபாடை அணிந்து அந்த திட்டத்தின் கீழ் நம்முடைய தொகுதி முழுவதும் மருத்துவ முகாம்கள் அமைத்தேன். அரசு பள்ளிகளில் சே நோ டு பிளாஸ்டிக்ஸ் என்கின்ற திட்டத்தின் கீழ் மெட்டாபின்ஸ் சர்க்கிளெக்ஸ் என்கின்ற அந்த அமைப்பின் மூலம் அமைத்து பல்வேறு பள்ளிகளில் அந்த மெட்டாபின்கள் அமைக்கப்பட்டன. மீனவ சமுதாயத்தைச் சேர்ந்த என்னுடைய சகோதரிகளுக்காக menstrual cups என்ற திட்டத்தை துவங்கினோம். சீனியர் குரூப் ஆஃப் பார்லமெண்டேரியன்ஸ் என்ற ஒரு மெம்பர் ஃபோரம் இருக்கின்ற டெல்லியில் அந்த திட்டத்தின் கீழ் தொகுதி முழுவதிலும் காற்று மாசுபாடு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், மாற்றுத்திறனாளிகளுக்கு என்னுடைய தொகுதி நிதியிலே இருந்து அவர்களுக்கான உபகரணங்கள், செயற்கை கால்கள், மீனவ சகோதரர்களுக்காக அங்காடிகள் அமைத்து தருதல், அவர்களுக்கு நிழற்குடைகள் வழங்குதல், அவர்களுடைய பகுதியிலே இருந்து பல்வேறு இடங்களுக்கு செல்வதற்கான பேருந்துகள் அமைத்தல், இவற்றை மிக மிக முக்கியமான பணிகளாக நான் மேற்கொண்டிருக்கின்றேன். தென்சென்னை தொகுதிக்கு உட்பட்ட ரயில்வே நிலையங்களில் 2019ஆம் ஆண்டு முதல் அவ்வப்பொழுது ஆய்வுகள் மேற்கொண்டு
சதர்ன் ரயில்வே மேலாளரை சந்தித்து ரயில்வே நிலையங்களை சுத்தப்படுத்துதல், மின் விளக்குகள் அமைத்தல், இவற்றுக்காக வலியுறுத்தி மின் விளக்குகளை அமைத்தும் இருக்கின்றேன். ஒன்றிய அமைச்சர்கள், மிக குறிப்பாக சுற்றுச்சூழல், சுகாதாரம், கல்வி, ரயில்வே, டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர்ஸ், இவர்கள் அத்தனை பேரையும் சந்தித்து தொகுதிக்கு என்று பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்களுக்கு கடிதம் எழுதியும் அது குறித்து நாடாளுமன்றத்திலே பேசியும் இருக்கின்றனர். பிரதமருடைய தேசிய நிவாரண நிதியிலே இருந்து என்னுடைய பரிந்துரைகளின் மூலமாக 1.56 கோடி ரூபாய் பெறப்பட்டு 112 பயனாளிகள் அதனால் சிகிச்சை பெற்றிருக்கின்றார். கவானா என்கின்ற அமைப்பு நடத்திய கொரோனா காலகட்டத்தில் மிகச் சிறப்பாக பணிபுரிந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்காக விருது 9வது இடத்தை பெற்றவள் என்று எனக்கு வழங்கப்பட்டிருப்பதை உங்களோடு நான் அன்பாக பகிர்ந்துகின்றேன். நிஜாம் புயல் கனமழையின் பொழுது முழுக்க தொகுதியிலே என்னுடைய தொகுதி மக்களிடம் கூட இருந்து அவர்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கி அவர்களுக்கான தேவைகளை கண்டறிந்தும் அவர்கள் தங்குவதற்கான முகாம்கள் அமைத்தும் களத்திலே அவர்களோடு கூட இருந்தேன். தென்சென்னை தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் 3 மாதங்களுக்கு ஒருமுறை ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு பொதுமக்களிடமிருந்து மனுக்கள் பெறப்பட்டு அந்த மனுக்கள் சம்பந்தப்பட்ட துறைக்கு முதலமைச்சருடைய தனிப்பட்ட பிரிவுக்கு என்று என்னுடைய அலுவலகத்தின் மூலமாக தனித்தனியாக பிரித்து அனுப்பி வைக்கப்பட்டதுடன் இதுவரையில் நடவடிக்கை எடுக்கப்பட்ட மனுக்கள், நிலுவையிலே உள்ள மனுக்கள் அத்தனையும் முறையாக பதிவு செய்து வைத்திருக்கின்றேன். என்னுடைய தென்சென்னை தொகுதிக்கு உட்பட்ட அடையாறிலே என்னுடைய அலுவலகம் தொடர்ச்சியாக காலை 10 மணி முதல் இரவு வரை பொதுமக்கள் எந்த நேரமும் வந்து சந்திக்கும் வண்ணம் இயங்கி வருகிறது. சமூக வலைத்தளங்களான ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், என்னுடைய மின்னஞ்சல் மூலமாகவும் பொதுமக்கள் தங்களுடைய பல்வேறு தரப்பட்ட கோரிக்கைகளை அனுப்புகின்றார்கள். அதிலே அவர்களுக்கு நான் பதிலை தெளிவாக தெரிவிப்பதோடு அவர்களுடைய கோரிக்கைகளையும் ஏற்று பணிபுரிவதை என்னுடைய தலையாய ஒரு பணிகளில் ஒன்றாக கொண்டிருக்கின்றேன். தாசுமதி என்ற தமிழச்சி தங்கப்பாண்டியன் என்னும் நான் நாடாளுமன்றத்தில் 79% வருகையை பதிவு செய்திருக்கின்றேன். Sir, Kachathivu was ceded to Sri Lanka in violation under the 1974-1976 agreement, but without the approval of the 2 houses of parliament. 63 விவாதங்களில் பங்கேற்றிருக்கின்றேன். Prime Minister and the Union Law Minister called it as Nari Shakti Vandan Adhiniyam. What is this Hindi-sizing, sir? Why not in English? 292 கேள்விகளை பல்வேறு துறை சார்ந்த அமைச்சகங்களில் எழுப்பி இருக்கின்றேன். Urge the states to establish more OSCs in Chennai, as there is only one such facility for more than 40 lakh women residing in Chennai. 14 முறை நேரமெல்லா நேரத்தில் பேசியிருக்கின்றேன். To expedite the extension of MRTS from Velachery to St. Thomas Mount as quickly as possible. Thank you. 26 முறை விதி எண் 377 கீழ் பேசியிருக்கின்றேன். அது மட்டுமல்லாமல் தமிழகத்திலேயே முதல் இடத்தை பெற்று மிக முக்கியத்துவம் வாய்ந்த 8 தனிநபர் மசோதாக்களை தாக்கல் செய்திருக்கின்றேன். 2ஆம் சுதந்திர போர் என சொல்லப்படுகின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே மிக முக்கியத்துவம் வாய்ந்த நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை பொதுமக்களின் வசதிக்காக சென்னையில் 3வதாக ரயில் முனையம் உருவாக்கப்படும். பெட்ரோல் ரூபாய் 75, டீசல் ரூபாய் 65க்கும், சமையல் எரிவாயு ரூபாய் 500க்கும் வழங்கப்படும். குடியுரிமை திட்டம் CAA ரத்து செய்யப்படும். புதிய தேசிய கல்விக் கொள்கை முற்றாக நிராகரிக்கப்படும். மாணவர்களுக்கு வட்டியில்லா கடனாக 4 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். காங்கிரஸ் பேரியக்கத்திற்கான வாக்குறுதிகள். சமூக பொருளாதார சாதிவாரி கணக்கெடுப்பு நாடு முழுவதும் நடத்தப்படும். நீட், கியூட் போன்ற தேர்வுகள் மாநிலங்கள் விருப்பப்பட்டால் மட்டுமே அங்கே அது அமல்படுத்தப்படும். குடும்பத்தில் ஒரு பெண்ணுக்கு ஆண்டிற்கு 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். தென்சென்னை தொகுதி வாக்குறுதிகள். சோழிங்கநல்லூரில் IT நிறுவனங்களில் பெண்கள் பணிபுரிகின்றார்கள். அவர்களுடைய பாதுகாப்பிற்காக அனைத்து விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுப்பதற்கான ஒன் ஸ்டாப் சென்டர்ஸ் 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் அமைக்கப்படும். மாமல்லபுரம் கிழக்கு கடற்கரை சாலை வழியாக கடலூர் செல்கின்ற ரயில்வே பாதை, பெருங்குடி வழியாக செல்கின்ற அந்த திட்டம் செயல்படுத்தப்படும். சென்னை எழும்பூரிலே இருந்து தென் தமிழகத்திற்கு செல்கின்ற ரயில்கள், தென் தமிழகத்திலே இருந்து எக்மோருக்கு வருகின்ற அதிவிரைவு ரயில்களும், மாம்பலம் நிலையத்தில்
அனைத்து ரயில்களும் நின்று செல்வதற்கான நடவடிக்கை எடுக்கும். தென் சென்னை தொகுதியில் போக்குவரத்து நெரிசலை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு தேவைப்படுகின்ற இடங்களில் ஃபுட் ஓவர் பிரிட்ஜ், எஸ்கலேட்டர்ஸ், ஸ்கை வாக்ஸ் போன்றவை நிச்சயமாக அமைக்கப்படும். போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக ECR, OMR பகுதிகளிலும் அடுக்குமாடி வாகன நிறுத்தங்கள் கட்டப்படும். வேளச்சேரி பகுதி மக்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கின்ற IIT கிருஷ்ணா கேட் நுழைவு வாயிலை திறப்பதற்காக நடவடிக்கைகள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி எடுக்கப்படும். தென் சென்னை தொகுதியிலே சிதிலமடைந்த நிலையில் இருக்கின்ற தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்புகளை சீராக சிறப்புடன் கட்டித்தருவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். தென் சென்னை மக்களின் சுக துக்கங்களில் எப்பொழுதும் உடன் இருக்கின்ற ஒரு பெண், உங்களுக்கு ஒன்று என்றால் அது கொரோனாக இருந்தாலும், மிக்ஜாம் புயல் என்றாலும், அனைத்திலும் களத்திலே நிற்கின்ற உங்கள் சகோதரி, உங்களுக்கான நலத்திட்டங்களை முழுவதுமாக போராடி உங்களின் குரலாக கொண்டு வர முழு முயற்சி செய்கின்ற உங்கள் சகோதரி, உங்களுக்காக தொடர்ச்சியாக தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக, தமிழர் தம் நலனுக்காக, தமிழன் தாழ்ந்தால் விட்டுக் கொடுக்க வேண்டும், தமிழன் வாழ்ந்தால் விட்டுக் கொடுக்க வேண்டும் என்பதற்கு இணங்க நாம் தென் சென்னையின் குரலாக மீண்டும் பாராளுமன்றத்திலே ஒலிக்க அன்பான வாய்ப்பு தருங்கள். உங்கள் வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே அளித்து என்னை வெற்றி பெற செய்யுங்கள். அருமை சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் ஆதரவு தந்து மிகப்பெரிய வெற்றியை தேடித்தாருங்கள். தொடரட்டும் தமிழச்சி, தழைக்கட்டும் தென் சென்னை. வாக்களிப்பீர் உதயசூரியன். தேர்தல் நாள் ஏப்ரல் 19.